தேவ ஜனமே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கீழ்ப்படிதல் உங்களை உயர கூப்பிடும், உயர்ந்த இடத்திற்கு உங்களை கூப்பிடும். நீங்க கீழ்ப்படியாதவர்களா இருந்தா நீங்க எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் அதே வீட்டில் தான் நீங்க இருப்பீங்க. அதே வாழ்க்கை தான் உங்களுக்கு நீங்க வாழுவீங்க. உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்காது. அதனால தான் தேவ பிள்ளைகள் தேவனுக்கும் வசனத்துக்கும், தேவ ஊழியக்காரர்களுக்கும், பெரியவர்களுக்கும், அரசாங்கத்துக்கும், தேவன் நியமித்திருக்கிற அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சேவை செய்கிற ஒரு இருதயம் தாழ்மையின் இருதயம், சேவை செய்கிற இருதயம். இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்க உங்க வீட்டை தங்கள் வீடு மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சேவை செய்யணும், சேவை செய்யணும். அந்நியர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு அந்நிய வீட்டில் அவங்க வந்தது போல் ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஃப்ரீயா, ரிலாக்ஸா, மனசு சமாதானமா உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்க சேவை செய்யணும். சேவை செய்வது ஒரு தாழ்மைக்கு அடையாளம். சேவை செய்யாதவன் தாழ்மை உள்ளவன் அல்ல. சேவை செய்யாதவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. சேவை செய்யணும், ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களை கை தாங்கணும். அதான் ஒரு அழகான பாட்டு. பிறர்க்காக அப்பமாய் உடைத்து விடும், என்னை தாகம் தீர்க்கும் பானமாய் ஊற்றிவிடும். சகோதரர் வாழ்க்கையை எளிதாக்க சுயநலம் இல்லாமல் உழைத்திடுவேன். சகோதரர்களுடைய வாழ்க்கையை எளிதாக்கணும். இங்க எத்தனை ஆயிரம் பேர் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்க அத்தனை பேரையும் எளிதாய் இங்க தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய சேவை செய்யணும். சேவை செய்யறவங்க எழும்பணும். யார் வந்தா என்ன, அது யாரோ தானே, அப்படி இல்லை. அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்கு நம்ம காரணமா இருக்கணும், அடுத்தவங்களுடைய சமாதானத்துக்கு நம்ம காரணமா இருக்கணும், அடுத்தவங்க வாழ்க்கை லகுவாவதற்கு நம்ம காரணமா இருக்கணும். சேவை, சேவை, அதுதான் தாழ்மை. அடிமை, அடிமை போல நம்ம வாழணும். யாருக்கும் நம்ம முதலாளி இல்லை, எல்லாருக்கும் சேவை செய்கிற ஒரு அடிமைனா. அடுத்தவங்களுக்காகவே தேவன் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். ஊழியம் செய்வதற்காகவே தேவன் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். நற்செய்தி சொல்லுவதற்காகவே தேவன் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். மற்றவர்கள் ஆறுதல் அடைவதற்காகவே என்னை பிறக்க வைத்திருக்கிறார். மற்றவர்களுடைய வயிறு ஆற உணவு கொடுப்பதற்காகவே என்னை பிறக்க வைத்திருக்கிறார். நான் எப்படியாவது மற்றவர்களுக்காக உழைத்து ஆக வேண்டும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.